அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த உலகத்தில் யாராவது ஒரு தவறு பண்ணிட்டாங்க, காவல்துறையிலேயே மற்ற இடங்கள்லேயே அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னால், தனக்கு அரசு துறைகளில் அரசு அதிகாரிகளை பழக்கமுள்ள அந்த நபர்கள் மூலமாகவோ அல்லது அரசியல்வாதிகளில் பழக்கமுள்ள அந்த நபர்கள் மூலமாகவோ அவர்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்குண்டான வழிவகைகளை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். இது உலக நடைமுறைகள். இதே நிலை நம்ம தவறு பண்ணி மறுமை நாளில் மாட்டிக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம யாரை சார்ந்து நம்ம இருக்க முடியும்? அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதர்னுடைய குடும்பத்தவர்கள் என்பதற்காக வேண்டியும், அவர்களை சார்ந்தவர்கள் என்பதற்காக வேண்டியும், அவர்களுடைய பிள்ளைகள் என்பதற்காக வேண்டியும், அவர்களுடைய மனதில் இது போன்றுண்டான எண்ணங்கள் வந்துவிடக்கூடாது என்பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்தாங்க. சூரத்து ஷுஆரா 214வது வசனம்னா, வாந்திர் அஷீரத்தக்கல் அக்கரபீன், நம்பியை முதல்ல உங்கள் குடும்பத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்ற வசனம் இறங்கியதோட நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே எழுந்து நின்று குறைஷி கூட்டத்தார்களை அழைத்து, என்னுடைய குறைஷி கூட்டத்தார்களை, ஈஸ்தரோ அம்புசகம், இந்த உலகத்திலே நீங்கள் நன்மையை செய்வதன் மூலமாக நன்மையை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். லா ஒகனியானுக்கும் மினல்லாஹி ஷைஆ, நீங்கள் என்னுடைய கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்பதற்காண்டி மறுமையினால் அல்லாவிடமிருந்து எதனை விட்டு உங்களை என்னால் பாதுகாத்து கொள்ள முடியாது. இது போன்ற அப்துல் முனாஃபினுடைய குடும்பத்தவர்கள் அழைக்கிறாங்க, அப்பாஸ் அலி அல்லாஹு தாலானுக அவர்கள் அழைக்கிறாங்க, அவங்க மாமியா சஃபியா அலி அல்லாஹனுக அவர்கள் அழைக்கிறாங்க, இறுதியாக அன்னை ஃபாத்திமா அலி அல்லாஹு தாலானுக அவர்கள் அழைக்கிறாங்க. யா ஃபாத்திமா சீலினி, என்கிட்ட நீ கேளு, மஷயத்தை மிம்மாலி, என் பொருளில் இருந்து, அந்த உலகத்தில் பொருளாதாரத்தில் இருந்து நீ எதையெல்லாம் விரும்புகிறாயோ அத்தனையும் நீ கேளு, என்னால் நான் தர முடியும் அல்லாவுடைய உதவினால். ஆனால் மறுமை நாளில் அல்லா ஒகனி அன்கி மினல்லாஹி ஷையா, அல்லாவிடம் இருந்து உன்னை எந்த விதத்தில் உன்னை என்னால் பாதுகாத்து கொள்ள முடியாது. நீ இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு நீ நன்மைகளை சேகரித்து இறைவனுடைய அருளை பெற்று சுவனம் செல்ல முடியுமோ அதனுக்குண்டான வழிவகைகளை செய்து கொள் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதனுடைய பிள்ளை என்பதற்காண்டிய குடும்பத்தவர்கள் என்பதற்காண்டிய எந்த சலுகைகளும் உங்களுக்கு கிடையாது என்பதை அந்த இடத்துல இந்த ஹதீஸ் மூலமாக வெளிப்படுத்தி காட்டுறாங்க. இந்த ஹதீஸு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுடைய அறிவின் பேரில் சஹீஹுல் புகாரி முஸ்லிமில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் ஒரு சிபாரிசு மற்ற நபர்கள் மூலமாக நம்ம ஏதாவது தப்பிச்சுட்டு போயிடலாம், ஆனால் படைச்சவன் முன்னால் அது செய்ய முடியாதல்லவா? அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பெத்த பிள்ளைக்கு கூட அந்த வாக்கியத்தை சொல்லி காட்டுறாங்க. நாளை மறுமை நாளில் அல்லாஹ்கிட்ட நல்ல அமல்களோடு அவனுடைய கருணையோட சொர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தை இறைவன் தருவான.